அதுக்கு 11 மணி ஃபோன் பண்றான் ப்ரோ. ஃபோன் பண்ணி சொல்றான், எனக்கு நெட் தீந்துடுச்சு, ஒரு 1 GB டேட்டா 22 rupees. வரும்போது ஒரு கடையை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஆட்டம்லயே நடுங்க தொடங்கிடுச்சு. யானெல்லாம் ஒரு விஷயமா தம்பி, அப்படியே இப்படி பிடிச்சு யானெல்லாம் நம்ம ஒரு விஷயமா அதெல்லாம் கண்டு பயப்பட. நீங்க வாங்க, கிளிப்பா இருக்கு. என்ன பிரச்சனை இருந்திருக்கான்? ஒன்லி குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்ப, இல்லைன்னா வேற ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு போயிருப்ப. அதை அந்த பிள்ளை பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு வந்து இடையில வந்து ரெஞ்சுட்ட என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது எங்களாலதான் இந்த முடிச்சவைக்கு வந்து கெட்டு போறானாமா. இத வந்து இந்த பதிவை வந்து சொல்லியிருக்கான். வெல்கம் டு MJM Vloggers. கைஸ். நாங்க எங்க வந்திருக்கோம்னா, எப்பவும் போல உங்களுக்கு ஒரு அழகான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க கன்னியாகுமரியில எங்க வேணா எந்த பிளேஸ் வேணா போயிருக்கலாம் கன்னியாகுமரியில. ஆனா இந்த மாதிரி இந்த ஹிடன் வில்லேஜுக்கு நீங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க நெட்வொர்க் கிடையாது, ஒரு கடை கிடையாது, காஃபி அப்படி ஒண்ணுமே இங்க எதிர்பார்க்க முடியாது. பட் உங்க மைண்ட் பீஸ்ஃபுல்லா பார்க்கணும்னா இந்த இடம் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். கஷ்டப்பட்டு பெட்ரோல் செலவு பண்ணிலாம் வந்திருக்கோம். நல்லா இல்ல, இப்பதான் போயிட்டு இருக்கோம். இது போற வேலை நாங்க நல்லாதான் இருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ரோடு ஒன்றும் இருக்காது. இங்க ஃபுல்லா ஆஃப் ரோடு, அப்புறம் ஹேர் பின். நீங்க எல்லாம் பொன்முடி போகும்போது இந்த ஹேர் பின் ரோடு எல்லாம் நீங்க பாத்தீங்க. கொடைக்கானல் போகும்போதும் இருந்துச்சு, ஆமா, ஊட்டி போகும்போதும் இருந்துச்சு. நம்ம ஏரியால இந்த ஹேர் பின் ரோடு இருக்குன்னு உங்களுக்கு இதுல தெரியுமா? தெரியாது. ஸோ இது அவருக்கு மட்டும் இல்லை, மேக்ஸிமம் இந்த இடம் தெரியவே செய்யாது. மேக்ஸிமம் கேரளா பீப்புள்ஸ் தான் தெரியுமே தவிர தமிழ்நாட்டில் இருக்க இடம் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஒரு பிரச்சனைனா ஒரு நண்பனுக்கு விളിச்சு இந்த நாய் போன எடுக்குதா கேட்டா ரேஞ்சில் 24 மணிக்கு ஆன்லைன்ல இருக்கேன். இது இல்ல, அதுக்கு 11 மணி ஃபோன் பண்றான் ப்ரோ. ஃபோன் பண்ணி சொல்றான், எனக்கு நெட் தீந்துடுச்சு, ஒரு 1 GB டேட்டா 22 rupees போட்டு விடுங்க ப்ரோ. 11 மணிக்கு அடுத்து ஒரு 1 hour ஆகுனா திரும்ப ரியாக்டிவ் ஆக போகுது. 1.5 GB 1 dayல தீர்த்துருக்கான். அப்படி என்ன பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது. ஆஹா, அவனா நீ? அதாவது வந்து இது கணபதி கால் அப்படின்னு சொல்லி கணபதி கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ இங்கதான் வந்திருக்கோம். இது ஒரு வில்லேஜ் ஏரியா. இங்க நெட்வொர்க்லாம் இருக்காது, கரண்ட் இருக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கு. இந்த மாதிரி கிராமங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சது எங்களுக்கு தந்த ரஞ்சுக்கு நன்றி. உண்மையிலே நல்லா இருக்கு இந்த ஸ்பாட்டு. பேக்ரவுண்ட் நீங்க பார்த்தாலே தெரியும், சூப்பரா வச்சிருக்காப்ல. ஆனா இந்த ஸ்பாட்டை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தன் வந்திருக்கான். அது யாரும் இல்ல, இவன் தான். இவன் வரும்போது ஒரு கடையை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஆட்டம்லயே நடுங்க தொடங்கிடுச்சு. இவன் வீட்டுல இருந்து வரும்போதே காமிச்சிட்டாரு. வீட்டுல இருந்து வரும்போதே பாருங்க, சைடிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவ பாத்துடுங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு குடிமகன் பாத்துக்கிடுங்க நீங்க. இது வந்து நாட்டுக்கும் தேவையில்லை, வீட்டுக்கும் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இது இங்கே நாங்க தள்ளிட்டுக்குள்ளோம். அஸ்வினோட வீட்டுல உள்ளவங்களுக்கு முக்கிய அறிவிப்பு, உங்க பையன் வந்து கெட்டு போயிட்டு இருக்கான். ஒண்ணு நீங்க சொல்லி விளக்குங்க, இல்லைன்னா உங்க பையன் ஒழுங்கா வீட்டுக்கு இனி வர மாட்டான். ஒன்லி இதுலயே நாங்க அடக்கம் பண்ணோம். அவ்வளவு என்னதான் திருந்தா போடுறது, இதெல்லாம் திருந்தாதே கேஸ். அவன் இன்னும் திருந்தலமாமா. இப்போ புதுசா வந்து காது குத்தி இருக்கான். இது ஆல்ரெடி 2 குத்தி இருந்து காது, இப்ப இது புதுசா குத்ததோட அண்ணன் குத்திடுவாரு. ஆல்ரெடி நிறைய பேர் காது குத்திட்டாங்க. உங்களை குத்துறது எங்களை குத்த கூடாது, அதான் நாங்களே மக்களே. நீங்க அது மட்டும் இல்ல, நீங்க நினைக்கிறது இங்க வந்து சும்மா தண்ணி அப்படி ஒண்ணும் இல்லை. நீங்க மைண்ட் பீஸ்ஃபுல்லா, நீங்க என்னதான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தா, என்னதான் டிப்ரெஷன் இருந்தா, ஏதாவது இருந்தா இங்க வந்து ஒன் டைம் இந்த வில்லேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஆனா இங்க வில்லேஜ் பீப்புள்ஸா டிஸ்டர்ப் பண்ணாங்க, டிஸ்டர்ப் பண்ணா பிரச்சனை ஆயிடும், அடி கிடக்கும்.
வந்தீங்களா, பாத்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா, போயிட்டே இருங்க. வரவங்க அதே மாதிரி கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த இடத்துலதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 5 யானை இறங்கி இருந்து யானை எல்லாம் ஒரு விஷயமா தம்பி. நான் அப்படியே எப்படி பிடிச்சு யானை எல்லாம் நம்ம ஒரு விஷயமா அதெல்லாம் கண்டு பயப்பட. நீங்க வாங்க வாரவங்க பாத்துருந்தாங்க அவ்வளவுதான். ஆனா என்னதோ யானைய பார்த்த உடனே கேமரா மொபைல் எதுவும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஓடியது நான் தான். எடுத்தேம்பாரு ஓட்டம். ஏங்க பாருங்க, சுவிட்சர்லாண்டுங்க. சுவிட்சர்லாந்து வந்திருக்கோம் guys. மினி சுவிட்சர்லாந்து வந்திருக்கோம். கணபதி கால். வெல்கம் டு கணபதி கால். நாங்க இன்னைக்கு கணபதி கால் சொல்லிட்டு ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். செம்மையா இருக்கு ஸ்பாட். பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தா உங்களே தெரியும், கிளிப்ல பாத்துருப்பீங்க. சுவிட்சர்லாண்டே தோத்து போகும் அந்த மாதிரி இருக்கு. அது என்ன உண்மைதான். ஆனா நம்ம வந்து இங்க ஃபுல்லா எப்ப பார்த்தாலுமே பொல்யூஷன், சவுண்டு, அது இதுன்னு. இங்க கேட்டா ஒண்ணு வந்து காற்றோட சவுண்டு, ஒண்ணு வந்து தண்ணியோட சவுண்டு, இல்லன்னா குருவியோட சவுண்டு. கிளி கிளி பாயிரு. உனக்கு இருக்கும்ல, உனக்கு இருக்கும் எல்லாம் கிளிகளப்பா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த கிளு கிளப்பு. தம்பி உனக்கு லவ் எல்லாம் கிடையாதா? இருந்துச்சு, அது ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போயிடுச்சு. பையனை லவ் பண்ணி என்ன பிரச்சனை இருந்திருக்கான்? ஒன்லி குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்ப, இல்லைன்னா வேற ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு போயிருப்ப. அதை அந்த பிள்ளை பார்த்துருக்கோம். சரி, இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? அதுக்கப்புறம் பேசவே இல்லையா எங்க வீட்டு. இப்ப கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆயிருக்காது. இவன் கல்யாணம் வேற பேபி 1 பேபி 2 பேபி 3 அப்படி லிஸ்டே போட்டுருப்பான். அல்ல பேபி 1 கடிச்சவள மெசேஜ் பேபி 3 கடிச்சிருப்பான். அப்படி மாட்டிட்டான். அது மாட்டி இருக்கா, அவ விட்டுட்டு போயிருப்பா. அதான் ரீசன் ஆயிருக்கு. இது வச்சுட்டு கடைசியில அவளோட போயிட்டா, இதோட போயிட்டான்னு பாஜக வேற. அப்ப அதோட வந்து உன்னோட லவ் வந்து அதோட போயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்றான். ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட் சொல்லுவா தம்பி. அதாவது இந்த லவ்ல சண்டை வரும்போது ஒரு பையன் வந்து ஆறுதல் சொல்லுவான் தெரியுமா? அந்த பையன் தான் அந்த பொண்ணோட அடுத்த லவ்வரா இருக்கும். பைத்தார பையல உஷ்ணாக்கியார்ல அவரு இருக்குப்ப, அது தெரியாத கீழே இழுச்சிட்டு இருக்கான் பைத்தாரப்ப. வந்து ஒன்னும் தெரியாத மந்த புத்தி. ஓ அப்படியா விஷயம்? என்ன பொறுத்த வரைக்கும் லவ் அல்ல இந்த அதெல்லாம் வேஸ்ட். மணி மேக்ஸ் எனிதிங். காசு இருந்தா 6 பேக் வச்சிருக்கேன்னா விட 6 lakhs வச்சிருக்கேனோட தான் பொண்ணுங்க இருக்குது. நீங்க சொன்னது ஒரு 70% ஆஃப் கன்ஃபார்ம் தான், நான் ஒத்துக்குவேன். ஜிம்முக்கு பட் வந்து என்னதான் இருந்தாலும் இப்போவும் உண்மையான அன்பு, உண்மையான ஒரு எமோஷனல், உண்மையான ஒரு விருப்பத்துல, உண்மையான ஒரு வாழ்க்கை கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல அன்பு வச்சு லவ் பண்ற நிறைய பொண்ணுங்க வந்து இப்போ இந்த உலகத்துல இருக்கதான் செய்யாங்க. நீங்க அழகை பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஆபத்து அதிகம் இருக்கு. நீங்க அழகை பார்த்து தான் லவ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பொண்ணை காசை பார்த்து தான் லவ் பண்ணும். நீங்க மனசை பார்த்து லவ் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கும் சேர்த்து தான் நல்ல ஒரு லைஃப் பண்ண கண்டிப்பா அமைவாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இந்த ஸ்பாட்டோட நேம் வந்து கணபதி கால் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கிராமம். இங்க வந்து வாரவங்க வாங்க. ஒரு 25 kilometers தான். கேரளால இருந்து பக்கம் தான். கேரளால உள்ள மலையாளிஸ், எனக்கு மலையாளம் தெரியாது, மலையாளம் குறைச்சி அறியாம். அதனால என் ഫ്രണ്ടിட்ட பேச சொல்றேൻ. നിങ്ങൾ വരാനുള്ള കറക്റ്റ് ലൊക്കേഷൻ എന്താ വെച്ചാ ഗണപതിക്കാലിൽ നിന്ന് ഗൂഗിൾ മാപ്പിൽ നോക്കിയാൽ മതി. പിന്നെ ഈ സ്ഥലത്തിൽ വന്നിട്ട് വേസ്റ്റ് ഒക്കെ ഇടാതെ നല്ലപോലെ വന്നിട്ട് പോയാൽ മതി. இவ்வளவு போதும், இது அதிகம் தான். இந்த கணபதிக்கால் அந்த ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜோட மெயின் இது என்னன்னா, இந்த கலைகள் நிறைய வந்து ஆரம்பிச்சதும் இங்கதான்.
இப்போவும் வந்து நடந்துட்டு இருக்கதும் இங்கதான். அதாவது நம்ம அந்த அடிமுறை, அதாவது தற்காப்பு கலை, அடிமுறை, இந்த கலைகள் எல்லாம் வந்து இப்போவும் இங்கேயும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த தண்ணி என்ன தண்ணின்னு. இது எந்தோ இல்லைங்க, நெட்டா வந்து தெரியும் உங்களுக்கு. நெட்டா வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு, அதோட ஒரு சைடு தான் இது. அதாவது சிற்றார் டேமு, சிற்றார் 2ஓட சைடு இது, சிற்றார் 1ஓட சைடு அந்த பக்கம் வரும். இவ்வளவுதான் இது. அதோட ஒரு பேக்ல தான் இந்த கணபதி கால் ஊர் இருக்கு. ஸோ இந்த ஊர்ல வந்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த கிராமம் இருக்கு, ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க உள்ளவங்களும் உங்களை அன்பா தான் பார்த்துக்கிடுவாங்க. நீங்க வந்துட்டு நான் 7:30 தான் எழுப்பேன்னா அவங்களே 7:30 எழுப்பாங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து 7:30 எழுங்க. இங்க உள்ளவங்க எல்லாரும் வந்து அடிமுறையில் பெரிய வீரர்களாகும். பரவு போதி தர்மனை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. இதனை வந்து நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது வந்து யாருக்குன்னா ரெஞ்சுவோட லவ்வருக்கு தான். என்னன்னா வந்து அந்த பொண்ணு வந்து இடையில வந்து ரெஞ்சுட்ட என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது எங்களாலதான் இந்த முடிச்சவைக்கு வந்து கெட்டு போறானாமா. இத வந்து இந்த பதிவை வந்து சொல்லியிருக்கான். இதுல என்ன விஷயம்னா, அதாவது உங்களோட அருமை காதலன் எங்களால கெட்டு போகல, இவனாலதான் நாங்க எல்லாரும் கெட்டு போயிட்டு இருக்கோம். சரியா? இவன் எவ்வளவு பெரிய முடிச்சவைக்கு மொல்ல மாறின்னு வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரியா? நான் தயிர், இவங்க பால், என்னோட சேர்ந்து அவங்க கெட்டு போயிட்டாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு நாள் சொல்றேன், ஒரு நாள் இவனோட வேஷம் வந்து வெளியில வரும். அன்னைக்கு வீட்டுல நீ வழக்குமாறு எடுத்து வச்சு அடிக்கும் போது எனக்கு கால் பண்ணு. நான் வேணும்னா ஒரு வண்டி ஃபுல்லா வழக்குமாறு எடுத்துட்டு வரேன்.